வணக்கம் நேயர்களே, வெற்றி ஜோதிட நிலையத்திலிருந்து நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல ஜோதிடத்தின் வரலாறை நாம் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. பாகம் 1, மனிதன் எப்படி உருவாகிறான் என்று பார்ப்போம். மனித இனம் உருவாகினது முதல்ல குரங்கிலிருந்து பிறக்கிறான். மனிதன் குரங்கிலிருந்து பிறக்கிறான். மனித இனம் இந்த உலகிற்கு 2,40,000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ ஆரம்ப காலத்தில், அதாவது முற்பட்ட காலத்தில், சரித்திரத்திற்கு முற்பட்ட காலத்தில் 4,000 ஆண்டுகளில் மனிதர்கள் பேசினாங்க. ஆனால் அந்த பேச்சுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ உள்ள மனிதர்கள் இயற்கையை ஆராய தொடங்கிட்டாங்க. அப்போ இயற்கை அப்படிங்கும்போது ஆகாயம், நெருப்பு, நிலம், காற்று, நீர், இப்படி பஞ்சபூதங்களையும் அப்போ உள்ள மனிதர்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மழை பெய்யுது, விளைச்சல் ஏற்படுது, இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதையும் ஆராய தொடங்கிட்டாங்க. அப்போ சூரியன் சந்திரன் உதயமாகிறதையும் பார்க்குறாங்க. அது சாயந்தர டைம் அஸ்தமனம் ஆகிறதையும் பார்க்குறாங்க. அதையும் எப்படி அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அப்புறம் பருவம் மாற்றம் அடையுது. அப்புறம் வால் நட்சத்திரம் கண்டறிவது, அதாவது வானத்தில் நட்சத்திரம் தோன்றுது இல்லையா, அதை எப்படி அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காற்று வீசும் திசை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி பண்ண தொடங்கிட்டாங்க. அப்போ தான் குளிர்காலம், வெயில் காலம், மழைக்காலம், காற்று அப்படின்னு மாறி மாறி பருவம் வருவதை வைத்து பாபிலோனியர்கள் காலக்கணக்கு வைத்திருந்தாங்க. இப்படி இடையிடையே காலங்கள் மாறி மாறி மழை பெய்யுதும், வெயில் அடிப்பதும், காற்று அடிப்பதையும் கண்டு அவங்க வருடத்தை கணக்கிட்டாங்க. முதல்ல வருடத்தை கணக்கிட்டு அதுக்கப்புறம் 12 மாதங்களை கணக்கிட்டாங்க. அப்போ 12 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு வாரத்தை கணக்கிட்டாங்க. அப்போ ஒரு வாரத்தில் ஒரு நாளை கணக்கிட்டாங்க. ஒரு நாளில் 24 மணி நேரம் அப்படிங்கிறத கணக்கிட்டு வைத்திருந்தாங்க. இதில் ஜோதிடம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் இல்லையா, சூரியன் சந்திரன் அது உதயமாகிறத பற்றி அதை வைத்து தான் ஜோதிடம் உருவாகியிருக்கு. அதாவது ஜோதிஷம் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்தது தான் ஜோதிடம். அப்போது ஜோதிஷம் அப்படின்னா ஜோதி அப்படிங்கிறது ஒளி, இசம் அப்படின்னா இயல், இவன் இரண்டும் சேர்ந்தது தான் ஒளியியல் அப்படிங்கிற பொருள் வந்திருக்கு. அதாவது ஒளிக்கதிர். இந்த ஒளி எப்படி வந்ததுன்னா சூரியனிடமிருந்து வந்தது. வான்மண்டலத்தில் சூரியன் தன்னுடைய சுய ஒளியில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ சூரியனை சுற்றி வரும் கிரகங்கள், அதாவது நட்சத்திரங்கள், சூரிய ஒளியினால் பிரதிபலிக்கும். அப்போ சூரியனை சுற்றி வரும் கிரகங்களை வைத்து தான் அறியப்படுவது வானவியல் சாஸ்திரம், அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறோம். ஜாதகத்தில் ராசி மண்டலம் அப்படின்னா என்ன என்று பார்க்கலாம். வான்மண்டலத்தில் சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள் எல்லாம் நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வரும். அந்த வட்டப்பாதையை தான் 12 சம பங்காக பிரிச்சிருக்காங்க. அந்த வட்டத்தின் முழு சுற்றளவு 360 டிகிரி. அந்த 360 டிகிரியை 12 பாகமாக பிரித்து ஒரு பகுதிக்கு 30 டிகிரியாக கொடுத்துருக்காங்க. இப்படி கிரகங்கள் சுற்றுகின்ற இந்த வட்டப்பாதையை தான் ராசி மண்டலம் அப்படிங்கிறோம். அப்போ 12 பகுதிக்கும் 12 பெயர்கள் வச்சுருக்காங்க. நீள்வட்டமாக இருந்த பகுதியை தான் சதுரமாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்போ சதுரமாக மாற்றி அமைச்சு கொண்ட பிறகு தான் 12 கட்டங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படி 12 கட்டமாக சதுரமாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்படி 12 கட்டங்களை கொண்டது தான் ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராசி கட்டத்தில் முதல் கட்டமானது மேசராசி. மேசராசி, 2வது ரிஷபராசி, 3வது மிதுன ராசி, 4வது கடகராசி, 5வது சிம்ம ராசி, 6வது கன்னி ராசி, 7வது
துலாம் ராசி, 8வது விருச்சிக ராசி, 9 தனுசு ராசி, 10 மகர ராசி, 11 கும்பராசி, 12 மீன ராசி. இப்படி ஒவ்வொரு ராசியிலும் 30 அளவு, ஒரு பகுதியின் அளவு வந்து 30 டிகிரி, அதாவது 360 டிகிரியை வந்து 12 கட்டத்துக்கும் 30 டிகிரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்திற்கும் 30 டிகிரியை கொடுத்துருக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திற்கும் 7 கிரகங்களுடைய பெயரை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களின் பெயர் வச்சுருக்காங்க. அது வந்து மேச ராசினா செவ்வாய், ரிஷப ராசினா சுக்கிரன், மிதுன ராசி அப்படின்னா புதன், கடக ராசிக்கு சந்திரன், சிம்ம ராசிக்கு சூரியன், கன்னி ராசிக்கு புதன், துலாம் ராசிக்கு சுக்கிரன், விருச்சிக ராசிக்கு செவ்வாய், தனுசு ராசிக்கு குரு, மகர ராசிக்கு சனி, கும்ப ராசிக்கும் சனி, மீன ராசிக்கும் குரு. இப்படி 12 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு கிரகங்களின் பெயர்கள் இருக்கிறது இந்த கட்டத்தில். இப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரம். இதை வந்து 60 நாளிகை அப்படின்னு சொல்லுவோம். 60 நாளிகை அப்படின்னா 24 மணி நேரம் அப்படின்னு கணக்கிடுறோம். அப்போ 12 கட்டம், 24 மணி நேரம். சூரியன் எந்த மாதத்தில் ஒரு ராசியில் உதயமாகிறாரோ அந்த உதயமாகும் நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஒரு லக்னமாக கணக்கிடணும். அப்புறம் அடுத்தடுத்து 2 மணி நேரத்திற்கு ஒவ்வொரு ராசிக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி 12 ராசிக்கும் மாறி மாறி 24 மணி நேரத்திற்கும் லக்னம் வந்து விழும். அப்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 12 கட்டங்களில் 2 மணி நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த லக்னம் வந்து ஒரு மனிதன் பிறக்கும்போது எந்த ராசியில் விழுகிறதோ அந்த ராசியிலிருந்து, அதாவது லக்னம் அப்படின்னு போட்டுக்கிறோம், எந்த ராசியில் லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்து அதிலிருந்து எண்ணி 12 கட்டங்களையும் நம்ம இது பண்ணி 12 ராசிகளையும் எண்ணும்போது எந்த இடம் பலம் இருக்குது, எந்த இடம் பலம் இல்லை என்று நம்முடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து கண்டறியலாம். இந்த ஸ்க்ரீனில் 1லிருந்து 12 வரை கட்டங்கள், ராசி கட்டம் வரையப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து டிகிரி, 30வது டிகிரியிலிருந்து 360வது டிகிரி வரை 12 கட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ராசி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து மேச ராசி, ரிஷப ராசி அப்படின்னு மீன ராசி வரை கொடுத்துருக்குது. இதில் ராசியின் அதிபதிகளையும் பதிவிட்டிருக்கேன். மீண்டும் அடுத்த பகுதியில் வந்து 2ஆம் பகுதி ஆரம்பிக்கப்படும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து, இது போன்ற பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.